டிப்ஸ் நம்பர் 1, டீ வடிகட்டி சீக்கிரமாகவே கரை பிடிக்குதா? அதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூடவே நீங்கள் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த மிக்ஸிங்கை அந்த வடிகட்டியில் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை விட்டு ஒரு ப்ரஷ்ஷால் நல்லா தேய்ச்சி பாருங்கள். வருஷ கணக்காக இருந்த கரை கூட காணாமல் போயிடுங்க. வடிகட்டி புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2, உங்கள் வீட்டில் கிச்சன் சிங்கு ரொம்ப ஸ்மெல் அடிக்குதாங்க. ஒரு கப்பில் பாதி அளவு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு, பாதி எலுமிச்சஞ்சாறு பிழிஞ்சு விட்டு நல்லா கலக்குங்க. இந்த கலவையை சிங்க் ஓட்டையில் ஊற்றிடுங்க. ஸ்மெல் வரவே வராதுங்க, அப்படியே நின்றுடும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, உங்கள் வீட்டில் பட்டு புடவைகள் எப்போதும் புதுசு போல் பளபளப்பாக இருக்கணுமா? அதுக்கு அலசுகிற தண்ணியில் பாதி மூடி எலுமிச்சம் பழச்சாறு பிழிஞ்சு விட்டு அலசி எடுங்க. அப்புறம் நிழலில் காய போடுங்க. சாரி, புதுசு போல் பளபளப்பாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4, உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்மெல் அடிக்குதாங்க. டோரை ஓப்பன் பண்ணாலே மொக்க ஸ்மெல் வருதா? அதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பாதி லெமனை அதில் பிழிஞ்சு விடுங்க. கூடவே அந்த தோலையும் அதிலே போட்டுருங்க. அப்புறம் 2-3 கிராம்பு சேருங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக இதை வைங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வாடையே வராதுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5, ஃப்ரீசரில் இருக்கிற ஐஸ் கியூப் ட்ரே ஒட்டிக்கிட்டு வரலையா? அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கொஞ்சமாக ஆயில் தடவி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் ஐஸ் ட்ரேயை வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் ஒட்டவே ஒட்டாதுங்க. அப்புறம் எப்போ வேணாலும் ஐஸ் கியூப் ட்ரேயை நம்ம உடனே எடுத்து ஐஸ் டியூப் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.